இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் வசந்த் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய இதயம் கனிந்த விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு திருவாரூர்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல உண்மையாவே ரொம்ப ரொம்ப உவகையும் சந்தோஷமாவும் இருக்கு. பெற்றோர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் வளர்க்கும் பிள்ளைகளா சேர்த்து வைக்கும் சேமிப்பா? இந்த மாதிரி ஒரு கேள்விய முத்து முத்தா பேசுவீங்க அப்படின்னு நினைச்சா இப்படி குத்தி குத்தி பேசிட்டு போயிட்டீங்க. ரத்தம் வடியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் இந்த அளவுக்கு உண்மையா இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு. என்ன தம்பி அஜ்மல், அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே ஒத்துக்கிற மாதிரியா? நடுவர் அவர்களே, பெற்றோர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் இதுதான் கேள்வி. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த உலக முதல்வன் ஐயன் வள்ளுவனுடைய வரிகளுக்கு ஏற்ப இல்லறத்தின் மீது அடியெடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் கணவன் மனைவி. அந்த பெண்ணானவள் 10 மாதம் ஒரு குழந்தையை தன் வயிற்றில் பெற்றெடுத்ததற்கு பின்புதான் அவர்களுக்கு பெயர் பெற்றோர். சரிங்களா? ஆக ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்புதான் பெற்றோர் என்று ஒருவர் பெயர் வாங்குகிறார்கள் என்று சொல்லும் பொழுது பெயரில் கூட அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பவர்கள் வளர்க்கும் பிள்ளைகள் தான் என்பதைத்தான் நான் பேச வந்திருக்கிறேன். உலக நோய்களுக்கெல்லாம் ஒரே மருந்து எது தெரியுங்களா? அன்பு. ஆனால் அந்த அன்பே பொய்யாக போய்விடுச்சுன்னா அதை விட ஒரு கொடுமையான நோய் இந்த உலகத்திலே கிடையாது. அந்த அன்புக்கு இலக்கணமாக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா தாய் தான். இந்த தாயை பற்றி ஒரு கவிஞர் சொல்லுவார். 1ஆம் மாதம் உதிரம் நின்று, 2ஆம் மாதம் இதுவென்று அறிந்து, 3ஆம் மாதம் முழுவதும் தெரிந்து, 4ஆம் மாதம் நடை தளர்ந்து, 5ஆம் மாதம் இடுப்பது நோக, 6ஆம் மாதம் இடையது நோக, 7ஆம் மாதம் வாந்தி எடுத்து, 8ஆம் மாதம் மாங்காய் தின்று, 9ஆம் மாதம் கதறி கதறி, 10ஆம் மாதம் பதறி பதறி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்றால் அவள்தான் தாய். அப்படிப்பட்ட தாய்க்கு இன்னைக்கு ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு. திரைப்பட துறையில் மின்னி கொண்டிருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதர் தன்னுடைய தாய்க்கு ஒரு கோயிலை கட்டியிருக்காருன்னு சொல்லி சொன்னா இதுல இருந்தே தெரியலையா பெற்றோருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக பிள்ளைகள் இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு. மலாலா யூசுப்சாய் பாகிஸ்தான்ல ஒரு சிறிய கிராம பகுதி. அந்த கிராம பகுதியில் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வெளியில் போய் படிக்கக்கூடாது. அவருடைய மார்க்க கல்வியை படிக்கலாம், ஆனால் மேற்கத்திய கல்வியை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே தாலிபான் தீவிரவாதிகள் ஒரு சட்டமாகவே வச்சிருக்காங்க. யாருமே போய் படிக்க மாட்டாங்க. தீவிரவாதிகள் என்ன நமக்கு சட்டம் போடுவது, நீ போய் படிமா என்று சொல்லி அந்த மலாலா என்று சொல்லக்கூடிய அந்த 13 வயது சிறுமிக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்தது அவருடைய தந்தை யூசுப்சாய். இன்றைக்கு உலக மக்கள் எல்லோரும் புகழப்படக்கூடிய அளவுக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசை மலாலா யூசுப்சாய் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமுடைய தந்தை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே என்று நம்முடைய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் பாடுறாங்க. மனுஷி சில்லர் உங்களுக்கு யார் தெரியுங்களா? உங்களை மாதிரியே அவங்களும் ஒரு உலக அழகி. இந்தியாவிலிருந்து ஹரியானாவை சார்ந்த ஒரு மருத்துவ மாணவி. எல்லா செலெக்ஷன்லையும் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. கடைசியாக இன்டர்வியூ நடக்குது. ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் தான் உலகத்திலேயே அழகி இவர்தான் என்று தேர்வு செய்தார்கள். அது என்ன கேள்வி தெரியுங்களா? உலகத்திலேயே நீங்கள் யாருக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? யோசிக்கவே இல்லை. அந்த பெண் சட்டென சொன்னார், என்னை வளர்த்த தாய்க்குத்தான் இந்த உலகத்திலேயே அதிகமான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று மனுஷி சில்லார் சொல்கிறார் என்று சொன்னால் மனுஷி சில்லாருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த 3 பேருக்கு தெரியல. அதை நடுவர் தான் முடிவு செய்வார். எனவே தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவிகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று நினைத்து வாழக்கூடிய பிள்ளைகள் தான் பெற்றோர்களின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக என்றைக்கும் திகழ்வார்கள்.
நீங்க மிஸ் யூனிவர்ஸை பத்தி சொல்லும்பொழுது இன்னொரு இந்திய அழகியை பத்தி இங்க சொல்ல எனக்கு ஒரு நினைவு வருது. இந்த வருஷம் 2018ஆம் ஆண்டுடைய மிஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண், அனுகிருதி வாஸ் அப்படிங்கிற பெண். அந்த பெண் வந்து மேடையில் அவங்க தான் வந்து வெற்றியாளர்னு அனௌன்ஸ் பண்ணதுமே தன்னுடைய தாயாருக்கு தன்னுடைய வெற்றியை அர்ப்பணிச்சாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய தாயார் வந்து ஒரு சிங்கிள் மதர், தந்தை துணை இல்லாமல் தனியாக தன் பெண்ணை வளர்த்து ஒரு மேடையில் வெற்றி அடைய செய்த அந்த தாயின் தியாகத்தை அந்த பெண் அந்த இடத்துல நினைவு கூர்ந்தது வந்து உங்களுடைய வாதத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு எக்ஸ்ட்ரா போனஸாக இருக்கும். அதனால் இருக்கிறாங்க நல்ல பிள்ளைகள், நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்களுடைய பெற்றோரின் கனவுகளை அவர்கள் கண்முன்னே நினைவாக்கும் நிறைய பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க. எந்த ஒரு பெற்றோராக இருந்தாலுங்க, நமக்கு குழந்தை பிறக்கும்போது, எனக்கும் 2 பசங்க இருக்காங்க, குழந்தை பிறக்கும்போது நாம் அந்த குழந்தைய பார்த்ததும் நம்முடைய கனவுகளை எல்லாத்தையும் அந்த குழந்தை மேலே சுமத்துறோம். என்ன சொல்கிறோம்? பிறந்ததும் இந்த பையன் நாளைக்கு பெரிய லாயர் ஆக போகிறான், இந்த பையன் பெரிய டாக்டர் ஆக போகிறான், இன்ஜினியர் ஆக போகிறான். எங்கள் வீட்டில் ஒருத்தர் சொன்னார், இந்த பையன் நாளைக்கு நோபல் பிரைஸ் வாங்க போகிறான். பிறந்து அவன் இன்னும் வாயை திறந்து அழுவலை, அதுக்குள்ளே அஸ்ட்ரோநாட் ஆக போகிறான், விண்வெளிக்கு அனுப்ப போகிறேன், சானியா மிர்சா மாதிரி டென்னிஸ் ஆட வைக்க போகிறேன். இப்படியெல்லாம் தானே இங்கே எல்லாரும் அந்த மாதிரி கனவுகளை கண்டிருக்கோம் இல்லை? நானும் விதிவிலக்கு கிடையாது. இப்படிப்பட்ட கனவுகள் தான் நான் கண்டிருக்கேனே தவிர, நாளைக்கு எனக்கு வயசானதுக்கு அப்புறம் இவன் எனக்கு கால்வாய் கஞ்சி ஊற்றணும் அப்படி யாராச்சும் எங்க கனவு காணுவோமா? இதுவா நம்மளுடைய கனவாகவோ நம்பிக்கையாகவோ இருக்குது? அதுதான் பெற்றோருடைய யதார்த்தம். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, கல்யாணத்தை திருமணத்தை தள்ளி போடுறாங்க, தன்னுடைய பெற்றோரையும் கூட வைத்துக் கொள்ளும் ஒரு கணவன் அமையும் வரை அவங்களுக்குன்னு ஏற்கனவே சேர்த்து வச்சுட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல பல ஆண்களும் பெண்களும் திருமணத்தையே தள்ளி போடுறாங்க. எதுக்காக? சேமிக்கணும். எதுக்காக? முன்னாடி 16 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 30 வயசானாலும் பெண்கள் கூட கல்யாணம் பண்ணிக்காம எதுக்காக வேலைக்கு போய் சேமிக்கிறாங்க? ஒண்ணு, வீட்டில் இருக்கிற பொறுப்பு, வீட்டில் இருக்கிற பெற்றோரை கவனிக்கணும், வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தங்களுடைய தமக்கைகள், தங்கைகள், தங்களை நம்பி இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள், இப்படி அவங்கள கரை சேர்க்கணும். இப்படி பெற்றோர்களுடைய பொறுப்பை தானும் பகிர வேண்டும் அப்படிங்கிற காரணத்தில் பல பிள்ளைகள் வந்து கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க. சேமிப்ப ரொம்ப ஆர்வமாக சேமிக்கிறாங்க. அதை விட அதிகமாக நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள ஓரளவுக்கு பேங்க்கில் வந்து போட்டு வச்சாதான் நாளைக்கு பிறக்க போகிற பிள்ளைங்களுக்கு நாம் சரியான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் வர்றாங்க. என்னுடைய சேமிப்பை என் குழந்தைகளை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த சகோதரி சொன்ன மாதிரி வளர்க்கும் பிள்ளைகளே அப்படிங்கிற தலைப்புல பிள்ளைகளைய மட்டும் நம்ம பார்க்கிறோம். வளர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பலர் பேசல, அந்த பொண்ணு தான் பேசிச்சு. நம்முடைய வளர்ப்பு சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய வளர்ப்பின் மூலம் நம்முடைய நம்பிக்கைகள் அத்தனையையும் பூர்த்தி செய்யும் நட்சத்திரங்களாக நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பெற்றோருடைய கனவாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும். எவ்வளவு பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா நமக்கு பிள்ளைகள் வேண்டும். அந்த பிள்ளைகளை நாம் நல்லபடியாக வளர்க்க வேண்டும். நம் வளர்ப்பின் படி நல்லபடியாக வளர்ந்த அந்த பிள்ளைகள் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழ்வார்கள். நாளை தன் பெற்றோர்களை பாரமாக நினைக்காமல் குறைந்தபட்சம் பிரத்யுபகாரமாக நினைக்கும் ஒரு அடுத்த தலைமுறையை நாம் வளர்த்தால், வளர்க்கும் பிள்ளைகள்னு சொல்லும் பொழுது அது நம்ம சொந்த பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க,
நம்முடைய அடுத்த தலைமுறையை அது குறிக்குது. நாம் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் இந்த பூமியும் கொடுத்துட்டு போகிறோம், நம்பி கொடுத்துட்டு போகிறோம். அடுத்த தலைமுறை அதை பேணி பாதுகாக்கும், நம்முடைய நினைவுகளுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை விட்டுட்டு போகிறோம். நம்முடைய எதிர்காலம் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள், நாம் வளர்க்கும் பிள்ளைகளே அப்படின்னு நான் நம்புகிறேன்.